திராவிட நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒவ்வொரு நாளும் புதிய சாதனைகளை படைத்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 3 ஆண்டுகளாக தமிழகத்துக்கு இதுவரை வரலாறு காணாத மகத்தான வளர்ச்சி, மகத்தான தொழில் வளர்ச்சி, பரவலாக்கப்பட்ட தொழில் வளர்ச்சி, அனைவருக்கும் எல்லாம் கிடைத்திட வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட வேண்டும் என்ற நோக்கத்துடன் பயணிக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் வளர்ச்சியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அனைத்து தரப்பு மக்களுக்கும் வளர்ச்சியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து வருகிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலீட்டுகளை ஈர்க்கும் நம்பர் 1 மாநிலமாக, முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை இன்று உருவாக்கி இருக்கிறார். ஆகையால் தான் இந்திய அளவில் வெளிநாட்டு முதலீடுகள் வரும்பொழுது முதலீட்டாளர்கள் வந்து தட்டும் முதல் கதவாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் இந்த முதலமைச்சர் அவர்களின் இந்த கதவாக அது இருக்கிறது. இங்கே முதலீட்டாளர்கள் வந்து குவியும் பொழுது அவர்கள் வந்து இங்கே தமிழகத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை பார்க்கிறார்கள். இங்கே மாண்புமிகு நமது முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் வளர்ச்சியை கொண்டு போய் சேர்த்திருப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். தொழிலுக்கு ஏதுவான ஒரு சூழல் இருப்பதையும், அற்புதமான டேலண்டட் யங்ஸ்டர், அதாவது திறன் மேம்பாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கும் அந்த முன்னெடுப்பார்களையும், குறிப்பாக நம்ம நான் முதல்வன் திட்டம் போன்ற அற்புதமான திட்டங்களையும் ஒவ்வொரு நாளும் அதற்கு வலு சேர்த்துக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் அவர்களின் பணிகளையும் முதலீட்டாளர்கள் பார்க்கிறார்கள். எனவே முதலீட்டாளர்கள் இங்கே வரும்பொழுது அவர்களுக்கு தேவையான சூழல், தேவையான உட்கட்டமைப்பு வசதி, அதை தாண்டி அவர்களோட முதலீடுகள் அவர்களுக்கு பெரும் லாபத்தை ஈட்டும் அளவிற்கு செயல்படும் தொழிலாளர்கள் கிடைக்கும் ஒரே மாநிலமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கட்டிக்காக்கும் இந்த தமிழ்நாடு இன்று திகழ்கிறது. அதிலும் குறிப்பாக இந்திய அளவில் பெண்களுக்கான ஒரு அற்புதமான, பாதுகாப்பான, மிகப்பெரிய முன்னேற்றம் கண்ட ஒரு மாநிலமாக, அவர்களுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும் ஒரு மகத்தான மாநிலமாக இன்று தமிழகத்தை வளர்த்தெடுத்திருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ஆகையால் தான் தொழில் முதலீடுகள் இங்கே வரும்பொழுது தொழிலாளர்கள் வெறும் ஆண்களாக மட்டுமில்லாமல் பெண்களுக்கும் அங்கே சரிசமமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன. அதைத்தான் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில், வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில், வெறும் முதலீடுகளை ஈர்த்தோம், கையெழுத்திட்டோம் என்று மட்டும் இல்லாமல் அந்த முதலீடுகள் ஒருபடியான ஒரு பெரிய தொழில்களாக இங்கே மலர்ந்து அதன் மூலம் பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அளவிற்கு அதை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணியிருக்காரு. அது மொத்தமா அதை தொடர்ந்து அதை கண்காணித்து வந்து இந்தியாவிலேயே முதலீடுகள் வந்து அது தொழில்களாக மாறுகின்றனவா என்று பார்ப்பதற்காக ஒரு குழுவை, கமிட்டியை அமைத்து சிஎஸ்ஓ, தொழில்துறை அமைச்சர் என்ற முறையில் என்னையும், அதை தாண்டி ஒரு 6 முக்கியமான செக்ரட்டரிஸ் அவர்களையும் அங்கே அந்த குழுவில் அமர்த்தி வைத்து, முக்கியமான பல அபிஷியல்ஸ் எல்லாத்தையும் அந்த குழுவில் அமர்த்தி வைத்து ஒரு கமிட்டி போட்டு அந்த முதலீடுகளை உறுதி செய்த ஒரே முதல்வராக இன்று நமது திராவிட நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திகழ்கிறார். ஆகையால் தான் சென்ற ஆட்சி காலத்தில் எல்லாம் நான் குறை சொல்வதை போல நீங்க நினைக்க வேண்டாம், அதை செய்ய தவறிவிட்டார்கள். அந்த ஃபாலோ அப் நடக்காதனால அந்த கன்வர்ஷன் ரேஷியோ, முதலீடுகள் இங்க பெரிய வேலை வாய்ப்புகளாக மாறவில்லை. முதலீடுனா அந்த கையெழுத்து போட்டதோடு சரியாகும், அதோட பல திட்டங்கள் வேலை வாய்ப்புகளாக மாறாமல், அதாவது ஃபாலோ பண்ணலன்ற இது ஒரு பெரிய குற்றச்சாட்டான வைக்கணுன்ற விரும்பல, இது யதார்த்த உண்மை. அதையும் அவர்கள் கையெழுத்திட்ட பல திட்டங்களையும் நாங்க இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதையும் கன்வெர்ட் செய்த ஒரு ஆட்சியாக திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி திகழ்கிறது. இந்த ஒரு 3 ஆண்டுகளில் மட்டும் ஏறத்தாழ 10 லட்சம் கோடிக்கான முதலீடுகளை ஈர்த்த பெருமை நமது திராவிட நாயகன், நமது முதலமைச்சர் அவர்களே சாரும். 31 லட்சம் வேலைவாய்ப்புகளுக்கு மேல்
இன்று வேலைவாய்ப்புகள் உருவாக்கின்றிருக்கின்றன. நான் சொன்னதை போல MOU சைன் பண்ணோம், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் சைன் பண்ணோம், அதை கையெழுத்திட்டோம். அதற்கு தாண்டி அதை அப்படியே ஃபாலோ பண்ணாம விடாம தொடர்ந்து அதை கண்காணித்து இப்ப இந்த 6 மாசம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜிம்ல நம்ம உலக முதலீட்டாளர் மாநாட்டில் மட்டும் கையெழுத்திடப்பட்ட ஒரு 13 தொழில்கள் இன்று துவங்கப்பட்டன. இங்க வந்து வேலையெல்லாம் கொடுத்து அங்க கமர்ஷியல் ப்ரொடக்ஷனே ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட கமர்ஷியல் ப்ரொடக்ஷனே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் வந்த இந்த தொழில்கள் இங்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு அடுத்து பவுண்டேஷன் ஸ்டோன் இன்று அதற்கு அடிக்கல் நாட்டுதல் மட்டுமே கிட்டத்தட்ட 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கான அடிக்கல் நாட்டியாச்சு. அதாவது பல முதல்கட்ட வேலைகள் எல்லாம் முடிச்சு இப்போ ஃபேக்டரி கட்டுறதுக்கான வேலையும் இங்க துவங்கியாச்சு. எனவே இப்படி 21-23 வரைக்கும் செய்ததும் முதலமைச்சர் அவர்கள் அயல் நாடுகளுக்கு சென்று அங்கே அவர்கள் ஈர்த்த அந்த முதலீடுகளும் அதே போல நம்ம உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வழியாக வந்த முதலீடுகள் எல்லாம் சேர்ந்து 19 முதலீடுகளுக்கான துவக்க விழா அந்த கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் இன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு. கல்வெட்டு அதாவது அடிக்கல் நாட்டும் அந்த விழா கிட்டத்தட்ட 28 நிறுவனங்களுக்கு ஆக மொத்தம் 68,773 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் இன்று முழுமையடைந்திருக்கின்றன. அதே போல 1,06,803 பேருக்கு மேல் வேலைவாய்ப்பும் இங்கே உறுதியாகி இருக்குது. ஜிம்ல மட்டுமே 13 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்ப MOUs வந்து இன்று உறுதியாயிருக்கு. அதுல வந்து கிட்டத்தட்ட 12,676 கோடி ரூபாய்க்கு மேல இன்னைக்கு துவங்கியாச்சு. அவங்க பணியே துவங்கியாச்சு. கமர்ஷியல் ப்ரொடக்ஷனே ஆரம்பிச்சிட்டாங்க. வெறும் அடிக்கல் நாட்டு மட்டும் சொல்லணும். அடிக்கல் நாட்டுறதையும் சொல்றேன். அது சேர்த்தீங்கன்னா 19 முதலீடுகள், அது 46,778 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளுக்கான அடிக்கல் நாட்டியாச்சு இன்னைக்கு 6 மாசத்துல. இதுதான் முதலமைச்சர் அவரோட ஸ்பீடை பத்தி அவரோட செயல்திறனை பத்தி பேசும்போது முதலீட்டாளர்கள் இங்க நாங்க பேசுன சொல்லல, இங்க வந்து இருக்கும் முதலீட்டாளர்கள் அவ்வளவு தூரம் அவங்க உளமாற பேசியிருக்காங்க. அவங்க எல்லாருமே சொல்றது இப்படிப்பட்ட ஒரு ஸ்பீட் தமிழகத்தில் இன்று தொழில் துவங்குவதற்கான ஒரு ஏதுவான சூழல், இந்த ஸ்பீட் இதுவரை இந்தியாவில் எங்குமே இல்லை. அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் பாராட்டுகிறோம், அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த ஸ்பீட்ல எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கன்வெர்ட் ஆனதே இல்லை அப்படின்னு அவங்க பெருமைப்படுறாங்க. அவர்களது அந்த பெருமைதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. திராவிட நாயகன் அவர்களின் உழைப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றி பயணம் தொடரும். அடுத்து வரவிருக்கும் அவரது வெற்றி பயணம் அடுத்து அமெரிக்கா செல்லவிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணமாக அதுவும் நிச்சயமாக அமையும். அந்த கன்வர்ஷன் தான் சொல்லிட்டு இருக்கோம். இதுவரை எதிரணியினர் அதாவது முந்தைய ஆட்சியாளர்கள்லாம் கிட்டத்தட்ட 10-15% 20% மேல தாண்டது ரொம்ப ரொம்ப அபூர்வம். அந்த கன்வர்ஷன் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப கவனமா பாக்குறாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட 30% பண்ணா பெரிய விஷயம் பல பேர் சொன்னாங்க. நீங்க 50% பண்ணிடுங்க மிகப்பெரிய வெற்றின்னு சொன்னாங்க. இல்ல நிச்சயமாக 65-70% நிச்சயமாக கன்வெர்ட் பண்ணுவோம். அதை தாண்டி போவதற்காகத்தான் எங்களது நோக்கமாக இருக்கும் என்று நான் சொல்கிறேன். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த கன்வர்ஷன் ரேஷியோ இதுவரை வரலாறு இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். ஆகையால் தான் சொல்றேன், இந்த 6 மாசத்துல இவ்வளவு பெரிய கன்வென்ஷன் ஆனது இது வரைக்கும் வரலாற்றுல இல்ல. இதை தொடர்ச்சியாக இந்த வருட இறுதியில் ஒரு நல்ல ஒரு நம்பர் உங்களுக்கு சொல்லவிருக்கிறோம். ஏன்னா அது போக்கஸ்டா ஒரு டைம் டார்கெட்டடா போறோம், ஒரு டைம் லைன் வச்சுட்டு போறோம். இது வெறும் துவக்கம் தான். நீங்க நினைப்பதை விட அதிகமான கன்வென்ஷன் ரேட் நிச்சயமா இருக்கு. அமெரிக்க பயணத்துல வணக்கம் அமெரிக்கா சொல்லி போஸ்ட் பண்ணிருந்தீங்க. யாரெல்லாம் முதல்ல சந்திக்கிறாங்க? எல்லாருமே வணக்கம் அமெரிக்கா வந்து ஒரு டயஸ்பரா ஈவென்ட். அது வந்து அங்க இருக்கிற தமிழர்கள், நமது அயல்நாட்டில் வாழும் நமது தமிழர்கள் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அங்க அந்த பெரிய ஈவெண்ட்ஸ் நடக்கிற இண்டோர் ஸ்டேடியம்ஸ் வந்து இண்டோர் ஆடிட்டோரியம்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருக்கிறதுல பெருசா எடுத்திருக்கோம். இப்ப அது வர ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தா இப்ப எல்லாருக்கும் எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு ஏற்கனவே. எனவே நிச்சயமாக சிகாகோல ஒரு ஈவெண்ட்டும் அதே மாதிரி சான் பிரான்சிஸ்கோல ஒரு ஈவெண்ட்லயும் தமிழர்களை அங்கே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சந்திக்கிறார். அவர் மெயினா போறது வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷனுக்காக. எனவே அந்த ரொம்ப பேக்டா இருக்கு, அந்த ஷெடியூல் வந்து ரொம்ப பேக்டா இருக்கனால ஒரு ஈவெண்ட் தான் பெரிய ஈவெண்டா நடத்துது அங்க சிகாகோல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சான் பிரான்சிஸ்கோல ரொம்ப டைட்டா இருக்கு ஷெடியூல். ஸோ அதனால 2 இடத்துலயுமே நடத்துறது கொஞ்சம் கஷ்டப்பட்டா இருந்தாலும் 31ஆம் தேதி அது ஒரு லாங் வீக்கெண்டா வருது. ஆனால் 31ஆம் தேதி அங்க வந்து நம்ம சிஜி இந்தியன் சிஜி வந்து அவர் ஏற்பாட்டில் அங்க ஒரு ஈவெண்ட் நடக்குது சான் பிரான்சிஸ்கோல. சிகாகோல ஒரு ஈவெண்ட் வந்து 7ஆம் தேதி அன்று நடக்குது. Yeah.
They have also signed another. This is today's investment. This is an MOU that we have signed. That we have signed today. தமிழ்ல சொல்லல அவர் இங்கிலீஷ்ல கேட்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இந்த வெற்றி பயணத்தில் தொடர்ந்து புதிய முதலீடுகளும் இங்கே ஈர்க்கப்படுகிறது. அதில் ஏறத்தாழ 15,000 கோடிக்கு மேல ஒரு புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தமாக அது இன்னும் ஃபைனலைஸ் ஆகிறதுக்கான இன்னும் முதற்கட்ட MOU இப்போ நடந்திருக்கு. கிரீன்கோ ஏற்கனவே இங்கே முதலீடுகளை செய்திருக்கிறார்கள், உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது அவர்கள் இன்னும் அந்த பம்ப் ஸ்டோரேஜ்லையும் ஒரு முதலீடுகளை கொண்டு வருவதற்கான